இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காதல் செய்யறவங்க இந்த நாளை கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. டேய், அத ஏன்டா போய் அந்த மாட்ட சொல்லிட்டு இருக்க? ஹலோ, பேசிக்கிட்டு இருக்கோம்ல. நான் ரேவதிய சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், அது அதை விட ஆபத்துரி. சகல கேட்டனா தூக்கி போட்டு தூரு வாரிடுவாப்ல. ஏண்டா, அது எப்பறம் கூச்ச நாச்சம் இல்லாம அடுத்தவ முறாட்டிய நீ லவ் பண்றன்னு சொல்ற? உனக்குலாம் அசிங்கமாவே இல்லையாடா? ஷட் அப் யுவர் மவுத். நான் சும்மா ஆண்டி கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். சப்பு சப்புன்னு அடிச்சு விடுவான் பாத்துக்க. டேய், சொல்ல வந்தத சொல்லு. எதுக்கு இப்படி நீட்டி முழக்கற? இந்த ஆளு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா நான் சொல்ல வந்ததே மறந்து போயிடுறேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல ரேவதிக்கு gift கொடுத்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நான் கொடுக்கிற கிஃப்ட்ல அவ அசந்து போய் என்ன ஏத்துக்கணும். போடா லூசு. நீ இப்படி இருந்தா ரேவதி உனக்கு என்னைக்கு கிடைக்க மாட்டா. என்ன சொல்றீங்க ஸ்மால் ஆண்டி? நான் இன்னும் என்ன கிஃப்ட்னே சொல்லலையே. அதுக்குள்ள ரேவதி கிடைக்க மாட்டான்னு சொல்றீங்க? டேய், அவ புருஷன் எப்பவோ வெளியில கூட்டிட்டு போயிட்டான். நீ ரொம்ப லேட். என்னது? வெளியில கூட்டிட்டு போயிட்டானா? யார கிட்ட வெளியில கூட்டிட்டு போனா? டேய், இப்ப எதுக்கு நீ ஷாக் ஆகுற? ஏண்டா, சகல அவரு பொண்டாட்டி கூப்பிட்டு அவரு வெளியே போயிருக்காரு. இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நீ இவ்ளோ தத்தியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. உன்னையெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு என் அக்கா எப்படி கூட்டிட்டு வந்தானே எனக்கு தெரியல. நீ எல்லாம் 6 மாசம் இல்ல, 6 வருஷம் ஆனாலும் ரேவதியோட மனச மாத்த முடியாது. எல்லாரும் முன்னாடி அசிங்கமா போச்சு. ரேவதியை இம்ப்ரெஸ் பண்ண பெரிய லெவல்ல பிளான் வச்சிருந்தானே, அதெல்லாம் வீணா போச்சு. அந்த டிரைவர் நம்மள முந்திக்கிட்டு ரேவதியை தூக்கிட்டு போயிட்டானே. டேய், கை பத்திரம்டா. சிங்கிள் பசங்களுக்கு கை ரொம்ப முக்கியம்.